ஈவினிங் ஒரு 7:00 போலலாம் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. கிச்சனுக்குள்ளே வரும்பொழுதே பாத்திரம் எல்லாமே அங்கங்கேயே கிடந்தது. ஏன்னா ஒரு 2 டேஸாவே உடம்பு கொஞ்சம் தம்பிக்கும் சரியில்ல, எனக்கும் கொஞ்சம் முடியில்லாம இருந்ததா, அதனால சரின்னு சொல்லிட்டு பாத்திரம் வந்து காலையிலேருந்தே நான் வாஷ் பண்ணல. தம்பிய பார்த்துட்டே அப்படியே இருந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோனே பாத்திரத்த மட்டும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இட்லி மாவு எதுவுமே கிடையாது. இனிமேல் தான் ஆட்டி வைக்கணும் எல்லாமே. ஸோ சப்பாத்தி மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு, எண்ணெயும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டு, லாஸ்ட்டில் எண்ணெய் தேய்ச்சி வச்சோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். உடனே கூட நம்ம போட்டு எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்துட்டு மட்டும் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். சைட் டிஷ்க்கு வந்துட்டு ஜொமேட்டோவில் இருந்துட்டு பன்னீர் கிரேவி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா வீட்டில் செய்கிறதுக்கும் என்னால் முடியலை. அதனால தான் சப்பாத்தியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்குள்ளேயே அதுவும் வந்துடுச்சு. ஒரு 4, 5 சப்பாத்தி தான் இப்போ போட வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நைட்டு போல் துணி மடிக்கிற வேலை மட்டும் இருந்தது. அதை மடித்து வச்சதுக்கப்புறமா துணி ஆல்ரெடி வாஷிங் மிஷின்லேயே போட்டு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து காய போட்டுட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடும் இல்லையா? அப்புறம் நைட்டு போய் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிற வேண்டியது தான். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.